நான் தான் அடூகரா ஐயாத்துரை. என்ன இன்றைக்கும் ஒரு மனம் கனத்த ஒரு கதையோடு தான் உங்களோட பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறேன். நம்மளுமே சொல்கிற மாதிரி யாரையும் திருத்தவும் இல்லாது, நாட்டையும் திருத்தவும் இல்லாது. ஆனால் சில விஷயங்கள் பொது வழியில் நாங்கள் சொல்லியே ஆகணும். அதில் நான் எத்தனையோ விஷயங்கள் சொல்லி கொண்டு வரேன்னு பொது வழியில் விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இது முக்கியமான ஒரு விஷயம், எல்லாம் முக்கியம்தான். நான் பிறந்த மண் கிளிநொச்சி 1956ஆம் ஆண்டு நான் கிளிநொச்சியில் பிறந்தேன். நான் கிளிநொச்சியை சேர்ந்த நான். இந்த கிளிநொச்சின்ற வரலாறு தெரியாதவர்கள் கிளிநொச்சியை தரம் தாழ்த்தி பேசுகிறது மிக கவலையாக இருக்குது. அந்த அவை சம்மந்தப்பட்ட பேரை சொல்லி அவையில் ஹீரோவாக போய் கொண்டிருக்கிறவையே ஹீரோவாக்க நான் விரும்ப இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே, கவலையாக இருக்குது. அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் வல்வெட்டித்துறை பார்த்து வளர்ந்த நாங்களண்டு. வெக்கம் இல்லையா அப்படி சொல்கிறதுக்கு? இந்த வல்வெட்டித்துறை மண்ணின்ற புனிதம் தெரியுமா? அங்கே இருந்த ஒரு ஒரு கடவுள் கிளிநொச்சியில் 30 ஆண்டுகளுக்கு மேலே செய்த சாதனைகள் தெரியுமா? ஒரு வரலாறு தெரியுமா? என்ன கதைக்குரியல்? முதல் நாள் போய் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி கதிரையில் இருந்து அது அங்கே துவங்கின சனியன். பிறகு திருப்பி அந்த கிளிநொச்சியில் யாரோ இவரோட தெரிகிற ஒரு பிள்ளைன்ற காதலனை பற்றி நீர் அங்கே உள்ள முடிய வலிச்சிட்டு வரமெண்டு, இங்கே உள்ள முடிய வலிச்சிட்டு வரமென்ற கேவலமான சொன்னது உங்களுக்கு தெரியும். பிறகு சங்கவி என்ற ஒரு ஊடகவியலாளர், இங்கே சாலினி என்ற ஒரு வட்டக்கட்சியில் அந்த பிள்ளை, பிறகு அன்றைக்கு பார்த்தால் தையிட்டியில் அந்த பொம்பளை பிள்ளைகள் அதுகள் கதைக்க ஒரு தரம் தாழ்ந்து. என்ன இது? ஒரு தாய் பெற்ற பிள்ளை, சௌரங்களோட பிறந்த பிள்ளை, ஒரு தமிழ் மண்ணுன்ற வரலாறு வேண்டாமா? வல்வெட்டித்துறையை பார்த்து வளர்ந்தாண்டு சொல்கிறவர் எங்கட தலைவர் என்ன பிரதேசவாதம் அல்லது மொழிவாதம் இனவாதம் ஏதாவது அவர் கதைச்சிருக்கிறாரா? அவற்ற காலத்தில் மலையகத்தில் ஒரு ஒரு இன்னல் நடந்த நேரம் அவர் உதவி பொருட்களை எல்லாம் கொடுத்து விட்டவர். அரசாங்கம் அங்கால இருக்குது, நான் இங்கேருந்து கொடுத்து விட்டவர். அது மட்டுமில்லை, எங்களோட விடுதலை இதுகளில் எவ்வளவோ மலையக மக்கள் எல்லாம் உங்களோட இணைஞ்சிருக்கினேன். முட்டாள்கள் மாதிரி பேசுகிறீங்க. மலையக மக்கள்கிட்ட வரலாறு தெரியுமா? காடுகளை கழனிகளாக்கி பெரிய சிறப்புகள் செய்த மிகப்பெரியவர்கள் மலையக மக்கள். அங்கே இலங்கையின் உற்பத்தி பொருளாதாரத்துக்கு தேயிலை, ரப்பர், தென்னை என்று அவர்கள் செய்த வரலாறு. பத்தாத்துக்கு திருப்பி கிளிநொச்சி ஒன்று என்ற ஒரு அழகிய காலம் நகரம் உருவாகி கொண்டிருக்கிற வேலை, பணமுள்ளவை எல்லாம் செய்ய முடியுமா? அது சொல்லி செய்விக்க, பணத்தை கொடுத்தாலும் செய்விக்க ஆக்கள் இல்லை. அப்போ அந்த புனிதமான எங்கட மலையக மக்கள் தான் உறுதுணையாக இருந்து எப்படி மலையகத்தை அழகுபடுத்திச்சினையோ அதே மாதிரி கிளிநொச்சியை அழகுபடுத்திச்சினேன். கிளிநொச்சி அவைக்கு புறப்பிடமாக மாறிட்டது. காரணம் என்னென்றால், பெரும் வசதி கொண்ட இடம், நீர் வசதி கொண்ட இடம், நல்லொரு இனவாதம், மொழிவாதம், ஜாதி, சமயம் எதென்றும் இல்லாதது. கிளிநொச்சியின் சிறப்பு அதுதான். எல்லாரும் பெறலாம். அதாவது இவர் பேசும்போது சொல்றார், நாங்கள் யாழ்ப்பாணம் படித்த நாங்கள் கிளிநொச்சி படிப்பில்லையண்டு. யாழ்ப்பாணத்தில் உள்ள அத்தனை, அது தீவு பகுதியாக இருக்கட்டும் அல்லது ஏனைய கிராமங்களாக இருக்கட்டும், பருத்துறையில் அங்காளி பக்கம், இஞ்சால தீவு பகுதிகள், இஞ்சால முழு இடத்துலையும் உள்ள மக்களுக்கு கிளிநொச்சியில் காணி இருக்குது, கல்யாணம் செய்து சம்பந்த உறவு இருக்குது, கல்வி உறவு இருக்குது, படிப்பிச்சவர்கள். நான் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் படித்தேன். நான் அதை அப்போ கிளிநொச்சி மகாவித்தியாலயம், இப்போ கொத்தணி பாடசாலை என்று சொல்லி சின்ன போயிட்டு இப்போ மத்திய வித்தியாலயம் வந்துட்டுது. அப்போ அங்கே இருந்து படிப்பிச்ச ஆசிரியர்கள், சம்பந்தம் செய்திருக்கிறோம், கல்வி கற்றிருக்கிறோம், உத்தியோகங்கள் செய்திருக்கிறேன். அது கிளிநொச்சி எல்லாருக்கும் சொந்தமான இடம். இந்த கதை இதுவரைக்கும் ஒருவருமே கதைக்க இல்லை, வலிக்குது. என்னதுக்கு இப்படி புரிக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை தானே அந்த சாவச்சேரி மக்கள் பாவங்களை அனுப்பி விட்டுதுகள். போனால் நீங்கள் நல்லது செய்ய வேண்டாம், போய் பிரிவினவாதத்தை ஏற்படுத்துறது இது முறையா? இதை அடுக்குமா கடவுளுக்கு? இந்த பேச்சை காதில் கேட்டு இப்போ உண்மையில் அந்த இவர் சார்ந்த அந்த பெற்ற தாய் தந்தையர்கள் இருந்திருந்தால் உண்மையில்
மிகவும் கவலைப்பட்டிருப்பின. எப்பவும் நாங்கள் எங்களோட பிரச்சனைகள், துன்பங்கள், துயர்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து, வாழ்க்கையிலிருந்து பல இடங்களில் நெளிவு சுழிவுகள் நடந்து கொண்டு போகிறது போயிடும். ஆனால் அந்த விஷயங்களை யாரும் கேட்டுட்டு எப்படியோ போயிடும். ஆனால் தாய் தப்பன்ற காதில் விளைக்கிற அவ மரணிச்சு போவின. என்ற பிள்ளையா இப்படியண்டு இப்படியார் ஒன்று நிலைமையில் இருக்கிற ஒருவர் கதைக்கிற கதை மெய்ய. இவர் நான் ஐயோ கடவுளை நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்களே நாகாயத்தாலியா கொழும்புக்கு போக போகிறீங்கள், யாழ்ப்பாணத்துலேருந்து கிளிநொச்சியாலான போகணும். ஆனால் கிளிநொச்சி மக்கள் ஒன்றும் செய்யலை இது வரைக்கும். ஏண்டா அவைக்கு பண்பு இருக்கு, அவை படித்தவ, அவைக்கு தெரியும் நீங்கள் இதால் தான் போகணும், ஏனாயினால தான் போகணும் கொழும்புக்கு பாராளுமன்றத்துக்கு. செய்ய மாட்டேன்னு துணிவில்லை, தைரியம் இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் வல்லூட்டுத்துறை சொன்ன மாதிரி வல்லூட்டுத்துறை உள்ள அந்த கடவுள்கிட்ட நாங்களும் வளர்ந்தனாங்க. எங்களோட மண்ணிலான் அவர் இருந்து உலகத்தின் வரைபடத்தில் கிளிநொச்சியை காட்டினது எங்களோட தலைவர் தான். அப்படியான புனித பூமி கிளிநொச்சி. சும்மா விளையாட்டுத்தனமாக கதைக்காதீங்க. யாழ்ப்பாணத்தில், கிளிநொச்சியில், திருவோணமலை, கிழக்கு, வடக்கு, இது என்னையா? கொழும்புல நின்று சொல்கிறீங்கள் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் சிறுபான்மை இருக்கண்டு. இதே நீங்கள் ஐநாவில் போயிட்டு சொல்கிறீங்கள் ஈழத்தில், இலங்கையில் இருக்கின்ற சிறுபான்மை தமிழர்கள் உண்டு. அப்போ எல்லாரையும் வெளிநாட்டில் நிற்க சிறுபான்மைன்றீங்க, கொழும்பில் நிற்கல எங்களோட சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது சொல்லுகிறார்கள் சிறுபான்மையினர் அங்கே இருக்கிறேன். சாதியத்தை காட்டித்தான். சரியான கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு அறிவு இப்போ காலம் எங்கே போய்கொண்டிருக்கு. ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் கொரோனா, ஒரு பக்கம் சுனாமி, ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனை. மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் மக்கள்கிட்ட ஓட்ட வேண்டி ஹாயாக இருந்தோன்னு தண்ணியை போட்டுட்டு கண்டபாட்டு கதைக்கிறீங்களே. பொறுத்தார் அரசாழ்வார் பொங்கினார் புக்க தின்ன மாட்டேன்னு அது பகுதியாக சொல்லுவீங்க. பொறுத்தார் அரசால் பொங்கினார் புக்கிய தின்னு. இது புக்கை இல்லை. நீங்கள் அந்த புக்கையை பற்றியும் அங்கே கதைச்சிருக்கிறீங்கள். அதை ஆற்ற கதைச்சிக்கிறீங்களா? ஐயோ கடவுளை, இது ஒரு அறிவு, இது ஒரு நெஞ்சு வலிக்குது. ஒரு தேசத்தின் தலைவன் முதல் அது நீங்கள் அவருக்கு ஆட்சியில் தானே சத்தியபிரமாணம் செய்து பாராளுமன்ற உறுப்பினர் சம்பளம் பண்ணி கொண்டிருக்கிறீங்கள். அவரை போய் கடவுள், தலைவன், தேசம், இந்த மூன்று ஒளிகளே என் சுவாசம். கடவுள் அது அல்லாவோ, இயேசுவோ, ஆனமோ, கடவுளோ, புத்தரோ, புனிதரோ, எந்த கடவுளாகவும் இருக்கலாம். அவர்கள் தலைவன், தலைவன் எங்களுக்கு பிடித்த தலைவன், எங்களை ஆளுகின்ற தலைவர், அவர் யாராகவும் இருக்கலாம். அந்த தலைவன். தேசம், எங்கள் தேசம், தேசம், தேசியம், தேசியம், அதனுடைய உள்ளாரம், அடிப்படை இதுகள் தெரியுமா? அது எங்களோடு தான் இருக்குது. நாங்கள் எங்கள் மொழிகளை, பேசுகிற பேச்சுக்களை, எங்களோட கலாச்சாரத்தில், உடுக்கிற உடுப்பில், எங்களுடைய வாழ்வியலில் நாங்கள் எதை பிறர் அறிய பெருமை மிக்க கௌரவத்தை தேடி கொடுக்குறோமோ அதுதான் தேசியம். நீங்கள் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு. எம்ஜிஆர் ஒரு படத்தில் சொல்றார், அந்த மாறுதலை தீர்த்து வைக்க தேர்தல் உண்டு. இன்னொரு தேர்தலுக்கு போவைக்குள்ள வாக்குகள் விளக்கு மாத்தால போடப்படும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இது ஒருவரையும் விட்டு வைக்க இல்லை. இது என்ன போதையா, பைத்தியமா, அல்லது எனக்கு புரியல. இவர்களெல்லாம் விடுதலையை பற்றி, கிளிநொச்சியை பற்றி பேச முன்பு நாங்கள் பிறந்து நாங்கள் பிரான்ஸுக்கு இங்கே பிள்ளையை பற்றி, இங்கே உள்ள பிள்ளை சுனாமிக்கு நெஞ்சில் வாழும் பூக்களண்டு பாட்டு நான் எழுதி, சூசியன் எழுதின ஒரு பாட்டு எழுதி என் மகன் இங்கே இசையமைச்சு காந்தரூபன் அறிவுச்சோலையில் சூசியண்ணா, பாலகுமாரண்ணா, ஜவான் ஆகியோருக்கு முன்னுக்கு அந்த இதை வெளியிட்டு நாங்கள் நாட்டுப்பற்றாளர் பிலோமினம்மா அவர்கள் சுனாமியில் இருந்த அதை நினைவையொட்டி காந்தரூபன் வெளியிட்டு நாங்கள். இது ஏன் சொல்கிறோன்னு என்றால், இங்கே உள்ள பிள்ளையே அங்கே போய் தன்னை அடையாளம் காட்டியிருக்கல. அந்த காலம் வரைக்கும் உண்மை யாரெண்டே தெரியாது தம்பி, உண்மை யாரெண்டே தெரியாது. நீர் எங்கே இருந்தீரோ, என்ன செய்கிறீங்களோ ஒன்றுமே தெரியாது. நீங்கள் வரலாறுகளை திருப்புறத்துக்கு எல்லாம் காலம் பெறும். நிறைய பேச முடியாது, ஆனால் பேசாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் பேசினது பிரிவினவாதம். கிளிநொச்சியை தரம் தாழ்த்தி அங்கே உள்ள மலையக மக்களை கையெடுத்து கும்பிடுங்க. இங்கே பிரான்ஸில் சொல்லுவினேன், வெளிநாட்டுக்காரர்களுக்கு மிக மரியாதை. ஏனென்றால் இவற்ற வலி இருக்கு, வல்லரசா இருக்குது, ஆனால் மக்கள் பலம் பற்றாது. அப்போ நாங்களெல்லாம் இங்கே கூட்டி கழிவு துறைச்சி சம்பளம் எடுத்து அனுப்பி இதன்றோம். அதெல்லாம் வெளிநாட்டில் இது ஒரு நேரம் இங்கே இருந்த முந்தின
ஜனாதிபதி மித்ரன் அவர்கள் இங்கே ஒரு பிரச்சனை நடந்து ஒரு வெளிநாட்டுக்காரரும் இறந்துட்டார், ஒரு வயிற்றுல குழந்தை இருந்த ஒரு பெண் போலீஸும் இறந்துட்டார். ஆனால் அவர் போலீஸ் அந்த இறந்த அம்மாவுக்குரிய மரியாதையை போலீஸ் தலைமையகத்தில் செய்தவர். இது நான் 79ஆம் ஆண்டு பிரான்ஸுக்கு வந்துட்டேன். 82 அப்படி என்று நினைக்கிறேன் நடந்தது. ஆனால் இந்த ஜனாதிபதி அந்த மித்ரன் அவர்கள் ஆற்றுல போய் அவர் பூ வச்சு மெழுகுதிரி வச்சு வணக்கம் செலுத்தினார் அந்த இறந்த வெளிநாட்டுக்காரருக்கு. வெளிநாட்டுக்காரரும் போலீஸும் பிரச்சனைப்பட்டதில் அந்த இறந்த போலீஸ் அம்மாவுக்கு போலீஸகம் மரியாதை செய்ய இவர் வெளிநாட்டுக்காரப்ப அங்கே உள்ள மக்கள் என்ன எங்களோட வயிற்றுல குழந்தையோட இந்த போலீஸ் அம்மாவுக்கு அவர் இறந்துட்டா அவையல் போலீஸ் சுட்டி இவர் இறந்துட்டார், நீங்கள் என்னென்ன அவர் சொன்னார், இந்த மண்ணில் எங்களுக்கு பலம் இருக்குது, வளம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் மனித வளம் சக்தியை உழைத்தவர்கள் வெளிநாட்டவர்கள். ஆகவே இந்த நாட்டுக்கு வந்த அந்த வெளிநாட்டவர் இங்கே தான் இறந்திருக்கிறார், நமது காவல்துறை சுட்டு இறந்திருக்கிறார், செலிபுர வேறு. ஆனால் அவர் ஆத்ம சாந்திக்கு நான் மரியாதை கொடுக்க வேணும் என்று பிரான்சுவா மித்ரன் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் அவருக்கு மரியாதை செய்தார். இதுதான் வெளிநாட்டவர்களுக்கோ இல்லாட்டி எங்களோட மண்ணுக்காக உழைக்க வந்த ஒத்தாசை புரிய வந்த குழுவ மரியாதை. மலேகம் வடக்கண்டை உங்களுக்கு அறிவில்லையா? வடக்கண்டை வடக்கு மாகாண நாங்கள் தான். இந்தியாவிலேருந்து வந்தால் தமிழகம் தெற்கு, தென்னகம் தான் சொல்லப்படுது. வடக்கண்டா அங்கே பம்பாய் டெல்லி தான் வடக்கு. அங்கேருந்து அந்த தமிழாக்கள் வந்தவை அவை எல்லாரும் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவை. அப்புறம் என்ன வடக்கு நாங்கள் தான். வடக்கத்தையானன்றது என்ன தமிழ்? அது அறிவில்லையா? வடக்கும் கிழக்கும் நாங்கள் தமிழர்கள் வாழ்கிறது, தமிழ் பேசும் மக்கள் வாழ்கிறது. இஸ்லாமியராக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம். தயவு செய்து நீங்கள் நல்லது செய்யாட்டிலும் கொஞ்சம் சிந்திச்சு நடவுங்கோ, குழப்பத்தை விளைவிக்காதேங்கோ, மக்களை நிம்மதியாக இருக்க விடுங்கோ. பிள்ளைகள் நான் நிறைய கதைச்சிட்டே ஏன்டா சொல்ல போடும், இது கிளிநொச்சி சார்ந்த விஷயம், வலிக்குது. எனக்கு மட்டுமில்லை நிறைய பேருக்கு. ஆனால் இது இந்த எதிரொலி மிக கடுமையாக இருக்கும். அது கடவுள் பார்த்து கொள்வார். கடவுள் என்றால் அது ஏதோ ஒரு சக்தி உண்டு. ஏண்டா அநியாயம் தாங்கலாம இருக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம் பிள்ளைகள், நான் விரண்டே, நான் தான் அரோஹரா ஐயா துறை. வாரம் பிள்ளைகள்.